வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஸ்வர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மெட்டர்னிட்டி லீவை பற்றி எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டர் ரூல் 101A அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. ரூல் 101A கீழ் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, அது எந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரூல்லையே மெட்டர்னிட்டி லீவை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட அப்பப்போ ஜிஓ இஷ்யூ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அந்த ஜிஓலெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் மெட்டர்னிட்டி லீவ் 3 மாதம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த 3 மாத லீவை 6 மாதமாக என்ஹான்ஸ் பண்ணி ஜிஓ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த 6 மாத லீவை 9 மாதமாக என்ஹான்ஸ் பண்ணியும் ஜிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த 9 மாத லீவ் அப்படிங்கிறத 1 வருஷம் அப்படின்னு என்ஹான்ஸ் பண்ணியும் ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவுக்கான அந்த பீரியடை என்ஹான்ஸ் பண்ணி ஜிஓசி இஷ்யூ பண்ணிட்டு வந்திருந்தாலும் கூட இடையில இந்த மெட்டர்னிட்டி லீவ் சம்மந்தமாக நிறைய கிளாரிஃபிகேஷனும் இஷ்யூ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மெட்டர்னிட்டி லீவில் போனாங்கன்னா இஎல் அக்கௌண்ட்டில் இருந்து கழிவு பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மெட்டர்னிட்டி லீவில் போனாங்கன்னா அவங்களுடைய ப்ரொபேஷன் தள்ளி போகும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மெட்டர்னிட்டி லீவில் போனாலும் கூட அவங்களுடைய ப்ரொபேஷன் பீரியடுக்கு அந்த மெட்டர்னிட்டி லீவ் பீரியடை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் அரசு பணியாளர் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கிறாங்க. இடையில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடுது அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. இப்போ அந்த மெட்டர்னிட்டி லீவை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டில் அவங்களுடைய மெட்டர்னிட்டி லீவை கண்டினியூ பண்ணிக்க முடியுமா? அல்லது மெட்டர்னிட்டி லீவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசு பணியாளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. இப்போ அதன் அடிப்படையில் அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டில் மெட்டர்னிட்டி லீவ் கண்டினியூ பண்ணிக்க முடியுமா? இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஐயப்பாடு. இதுக்கு சமீபத்தில் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒருத்தர் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கான கிளாரிஃபிகேஷனை கேட்டிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மெட்டர்னிட்டி லீவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசு பணியாளருக்கு பணியிட மாறுதல் வந்துருச்சு. இப்போ அந்த பணியிட மாறுதலை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய மெட்டர்னிட்டி லீவை கண்டினியூ பண்ணிக்க முடியுமா? இதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கான்னு ஆர்டிஐ பெட்டிஷனாக போட்டிருக்கார். இதில் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவர் பிஐஓ அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியில் ஒரு பதிலை கொடுத்துருப்பார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மெட்டர்னிட்டி லீவ் சம்மந்தமாக ஃபண்டமெண்டல் ரூல் 101A கீழ் சில தெளிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி மகப்பேறு விடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசு பணியாளருக்கு தன் விருப்ப பணியிட மாறுதல் வந்திருந்தாலும் கூட அந்த புது போஸ்ட்டில் போய் அவர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டில் அவருடைய மெட்டர்னிட்டி லீவை கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிறதுக்கு விதிகளில் எங்கேயும் வழிவகை செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மெட்டர்னிட்டி லீவில் இருக்கிறோம், இடையில் ப்ரொமோஷன் வருது அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வருது. இப்போ அதன் அடிப்படையில் மெட்டர்னிட்டி லீவை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டோ அங்கேருந்து மறுபடியும் நம்ம மெட்டர்னிட்டி லீவை கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்லை அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒருத்தர் மெட்டர்னிட்டி லீவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இடையில் ப்ரொமோஷன் வந்தாலோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தாலோ அவங்க மெட்டர்னிட்டி லீவை கண்டினியூ பண்ணி அந்த மெட்டர்னிட்டி லீவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ண முடியும். ஒன்று. அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துட்டாலும்
அந்த லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அந்த புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ண முடியும். இடையில வந்து மெட்டர்னிட்டி லீவை பிரேக் பண்ணிவிட்டு புது போஸ்ட்டில் போய் அவங்க திரும்பவும் அந்த மெட்டர்னிட்டி லீவை ரெஸ்யூம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.